Taste the Daily. அண்மை செய்தி. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை வழக்கில் சரணடைந்த திருவேங்கடம் சென்னை மாதவரம் அருகே போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் திருவேங்கடத்தின் உடல் தனியார் மருத்துவமனையில் இருந்து அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான முழு விவரங்கள். கண்டிப்பாக அருண், பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சரணடைந்த திருவேங்கடம் என்கிற ரவுடியை சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருப்பதாக ஏற்கனவே காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். குறிப்பாக மாதவரம் அருகே நடந்த இந்த என்கவுண்டர் சம்பவத்தில் திருவேங்கடம் 2 பகுதிகளில் ஆய்வாளர் சுட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தில் திருவேங்கடத்திற்கு உடனடியாக சிகிச்சை அளிக்க மாதவரம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவமனைக்கு அவருடைய உடலானது கொண்டு செல்லப்பட்டது. அவருடைய உடல் கொண்டு செல்லப்பட்ட பிறகு அங்கு மருத்துவர்கள் ஏற்கனவே இறந்து விட்டதாக தெரிவித்திருக்கிறார்கள். இதுவரை திருவேங்கடத்தினுடைய உடல் மாதவரம் தனியார் மருத்துவமனையில் தான் வைக்கப்பட்டிருந்தது. எப்பொழுதுமே ஒரு என்கவுண்டர் நடக்கிற பொழுது, அந்த குற்றவாளி சுட்டு படுகொலை செய்யப்படுகிற பொழுது அவர்கள் உடனடியாக அரசு மருத்துவமனைக்குத்தான் பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்லப்படுவார்கள். அவர் ஏற்கனவே இறந்து விட்டார் என்று மருத்துவர்கள் தெரிவிக்கப்பட்ட பிறகும் கூட இவ்வளவு நேரமாக மாதவரம் தனியார் மருத்துவமனையிலேயே திருவேங்கடத்தினுடைய உடலானது இருந்திருக்கிறது. தற்போதுதான் மாதவரம் அந்த தனியார் மருத்துவமனையில் இருந்து அந்த காவல்துறையினுடைய பாதுகாப்போடு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுகிறது. குறிப்பாக திருவேங்கடம் 5 நாள் போலீஸ் காவலில் விசாரிப்பதற்காக உள்ளிட்ட 11 பேரை சைதாப்பேட்டை நீதிமன்றம் அனுமதி வழங்கி போலீஸ் காவலில் விசாரணையில் இருக்கிறார். அப்பொழுது மாதவரத்திற்கு இவர் இரவு நேரங்களில் ஏன் அதுபோன்று அவரை அழைத்து சென்றார்கள் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. குறிப்பாக இரவு நேரத்தில் கட்டாயமாக அந்த பகுதிக்கு ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதிக்கு அழைத்து செல்லப்படுகிற போது அவருக்கு தேவையான பாதுகாப்போடு தான், குறிப்பாக ஆயுதமேந்திய போலீசார் தான் அவரை அழைத்து சென்றிருப்பார்கள். அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த பகுதியில் எப்படி துப்பாக்கி கீழே இருக்கிறது, அதே போன்று சில நாட்டு வெடிகுண்டுகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அப்படி என்றால் அவர் என்ன ஆயுதங்களை பதுக்கி வைக்கக்கூடிய மிகப்பெரிய தீவிரவாதியா என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதே நேரத்தில் அன்றைக்கு ஆம்ஸ்ட்ராங் கடந்த 5ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு மேலாக வெட்டி படுகொலை செய்யப்பட்ட போது அந்த இருசக்கர வாகனங்களில் தான் இந்த 8 பேரும், அதாவது அரிவாள் உள்ளிட்ட ஆயுதங்களோடு வந்துதான் அரிவாளால் வெட்டிதான் படுகொலை செய்திருக்கிறார்கள். துப்பாக்கியால் அவர்கள் சுடவில்லை. அப்படி இருக்கும்போது இவர்கள் துப்பாக்கி எப்படி இந்த பகுதிக்கு வந்தது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. இந்த துப்பாக்கி யாருடையது? இந்த துப்பாக்கி எதற்காக அந்த இடத்தில் கிடைக்கிறது? ஒரு போலீஸ் கஸ்டடியில் இருக்கக்கூடிய ஒரு கைதியிடம் ஆயுதம் எப்படி கிடைக்கப்பட்டது என்கிற பல்வேறு சந்தேகங்களை எழுப்புகிறது. குறிப்பாக காவல்துறையினர் விசாரணைக்கு அழைத்து செல்லுகிற போது பாதுகாப்பு அம்சங்களோடு இது போன்ற ரவுடிகளை கொண்டு செல்லும் போது அதிகபட்சமான ஒரு பாதுகாப்பு அம்சங்களோடு கொண்டு செல்வார்கள். ஏற்கனவே இது போன்ற ரவுடிகளை விசாரணை செய்கிற போது காவல்துறையினர், அதாவது தங்களுடைய பாடியில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய உடலில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய கேமராக்களோடு சென்று இது போன்ற ரவுடிகளோடு விசாரணை செய்வதை முழுமையாக அவர்கள் வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல் முறைகள் எல்லாம் இருக்கிறது. அவற்றை எல்லாம் இவர்கள் ஏன் பின்பற்றவில்லை என்ற கேள்வியும் எழுகிறது. குறிப்பாக திருவேங்கடத்தினிடம் இவர்கள் விசாரணைக்காக அழைத்து செல்கிற பொழுது அந்த பகுதியில் என்ன ஆயுதங்களை இவர் பதுக்கி வைத்திருக்கிறாரா, அந்த ஆயுதங்களை திருவேங்கடம் மட்டும் பதுக்கி வைத்தாரா, அல்லது வேறு யாரெல்லாம் அந்த ஆயுதங்கள் பதுக்கி வைப்பது தொடர்பு இருக்கிறார்கள் என்கிற பல்வேறு சந்தேகங்களும் கேள்விகளும் எழுகிறது. குறிப்பாக பகுஜன் சமாஜ் கட்சியை சேர்ந்த தொண்டர்கள் இவர்கள் உண்மையான குற்றவாளிகள் அல்ல, காவல் நிலையத்தில் சரணடைந்தவர்கள், ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்தவர்கள் அல்ல, எனவே சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கோரி வருகிற நிலையில் இப்படிப்பட்ட ஒரு அவலநிலை ஏற்பட்டிருப்பது பல்வேறு சந்தேகங்களை தொடர்ச்சியாக ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக இந்த திருவேங்கடத்தினுடைய சுட்டு படுகொலை செய்யப்பட்டதனுடைய பின்னால் இருக்கக்கூடிய மர்மங்கள் என்னென்ன, குறிப்பாக காவல்துறை சுட்டு படுகொலை செய்யப்பட்ட பிறகு இதுவரை எந்த ஒரு காவல்துறை அதிகாரியும் செய்தியாளர்களை சந்திக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த செய்தியாளர்கள் மூலியமாய் சந்தித்தால் அடுத்து என்ன நடவடிக்கை இருக்கிறது, என்ன எப்படி சுட்டுக் கொல்லப்பட்டார் என்கிற பல்வேறு தகவல்கள் தெரிய வரும் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ஜெயக்குமார்.